காலையில ஆயிடுச்சா? சரி எந்திரிப்போம். குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங் காவியா. டைம் ஆயிடுச்சுக்கா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டுட்டு நம்ம போய் ரெடி ஆவோம்க்கா. வேமா வாங்க போய் எழுப்பி விடுவோம். எழுப்பி விட்டு ரெடி ஆவோம். சரி காவியா, நீ போய் ஸ்டூடெண்ட்ஸை எழுப்பி விடு காவியா. சரிங்கக்கா, நான் போய் எழுப்பி விடுறேன். லூசி, லூசி எந்திரிமா. லூசி எந்திரிமா. அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சா மேம்? ஐயோ. லூசி எந்திரிச்சு எல்லா பிள்ளைங்களையும் எழுப்பி விட்டு நீங்க போய் ரெடி ஆகுங்க சரியா? நாங்க போய் ரெடி ஆயிட்டு வரோம் சரியா லூசி? எல்லா பேரையும் எழுப்பி விட்டு மறந்துடாத லூசி. ஓகே மேம், நான் எழுப்பி விட்டுறேன். சரி லூசி, நான் போய் கிளம்புறோம் சரியா? நீ எழுப்பி விட்டுட்டு வா. ஓகே மேம், நான் எழுப்பி விடுறேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லா பேரும் எந்திரிங்க. எந்திரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிங்க. ரோசி எந்திரி ரோசி, நீயே இப்படி தூங்குற? எந்திரி ரோசி. அதுக்குள்ளே விழுந்துச்சா? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடண்ட்ஸ், நமக்கு டைம் வந்து கம்மியா இருக்கு. அதனால நீங்க எல்லா பேரும் என்ன பண்ணுங்க, வேகமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? எல்லா பேரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ரெடி ஆயிட்டு வந்து என்ன மீட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேம். அம்மா அம்மா, இவனுக்கு ராக்கிக்கு வயிறு பயங்கரமாக வலிக்குதுன்னு சொன்னையாம்மா. என்னாச்சுன்னே தெரியலம்மா அவனுக்கு. நீங்கள் என்னென்னு பாருங்கம்மா. காலையிலேருந்து ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தியாம்மா. என்னென்னு போய் பாருங்கம்மா ஹாஸ்பிட்டலில். அவன் வேற ரொம்ப வயிறு வலிக்குதுன்னியா. ஆமாங்க மேம், அந்த மிக்சர் இதெல்லாம் ட்ரெயினில் சாப்பிட்டது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேம். அதான் மேம் வயிற்ற கலக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேம், எனக்கு நீங்கள் தான் மேம் ஹெல்ப் பண்ணணும். நீ பயப்படாத ராக்கி, அதான் உனக்கு டயரியா போல இல்ல, ஜஸ்ட் பெயின் தானே. நம்ம இதை வந்து ஜூஸ் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மிஸ். ஆகாஷ், எனக்கு வயிற்றால போகிற மாதிரி இருக்குடா. என்னடா பண்ண? வர மாதிரியே இருக்கு. என்னடா அப்படி சொல்கிற? அப்புறம் எப்படி நான் ட்ரிப்பெல்லாம் வருவேன்? நான் ரொம்ப முடியலடா, வயிறு ரொம்ப வலிக்குதுடா. சரி நீ போ, நான் போய் இருந்துட்டு வரேன். நான் போய் அம்மாட்ட சொல்கிறேன்டா, நீ போ. ஐயோ, ரொம்ப இல்லை போகுது. என்ன பண்ண இப்போ? என்ன டூர் கூட போக முடியலை. ஐயோ கஷ்டமாக இருக்கே. அம்மா ராக்கிக்கு ரொம்ப முடியலம்மா. அவனுக்கு டயரியா போகுதுமா. என்னம்மா இப்போ பண்ண? என்னடா இப்படி சொல்ற? அவன் டயரியாவா போகுது? இப்போ என்ன பண்ண? அவனால ட்ரிப் வர முடியாது. சரி, அவ பிரின்சிபல் மேம்கிட்ட தான் சொல்லணும். அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா அவங்க தான் ஏதாவது பார்த்துப்பாங்க. எனக்கு வேற பயமா இருக்குமா. சரி, நான் போய் காவியாட்ட சொல்றேன். காவியா, ராக்கிக்கு டயரியா போதான். காவியா, என்னது டயரியாவா? என்ன சொல்றீங்க? ஆமா, இப்போ என்ன பண்றதுனே தெரியல. ஹெச்எம்கிட்ட சொல்லுவோம்க்கா. அதான் ஹெச்எம்கிட்ட சொல்லணும். இப்போ என்ன பண்ண? பேசாம அவனை காலையிலே கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம். காலையில ரொம்ப வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமாக்கா, ஹெச்எம்கிட்ட தான்க்கா இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா அது வேற சீரியஸான மேட்டர். நான் போய் சொல்லிட்டு வரேன். என்னம்மா ரோஷினி, ராக்கி வயிற்றால போதாம்ல? அப்படியாம்மா? ஆமாங்க மேம், அவனுக்கு காலையிலேருந்தே போதான். என்னாலையுமே இந்த ட்ரிப்லலாம் அலைய முடியாது. பேசாம நான் ராக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீங்க பேசாம ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் ட்ரிப்புக்கு போங்க, போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சரியா? ஏன்னா எனக்கு இங்க வரதே ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி கை கால்லாம் சரியில்லை. சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மேம், நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க சரியா? நான் ஹெல்ப் பண்றேன். ஏதாவது பணம் வேணும்னாலும் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்காக பேசாம மட்டும் இருந்தாதீங்க. ட்ரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. ஓகே மேம், நாங்க பாத்துக்கிறோம். என்ன அக்ஷயா, மிஸ் இன்னும் வராம இருக்காங்க? என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டா வராங்க? அதுவா, அம்மா இன்னும் ட்ரெஸ் இன்னும் எடுக்காம இருந்தாங்க. அதனால சேஞ்ச் பண்ண ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான். ஆமா, நானும் கேட்கலாம் தான் இருந்தேன். இவ்வளோ ரொம்ப லேட் ஆகுது. ஏற்கனவே நம்ம டைம் வேற போய்கிட்டே இருக்கு. இந்த ஃபன் பண்ற டைம். மேம் இப்போ வந்துடுவாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்க வந்து பார்த்துப்பாங்க நம்மளை. ராக்கிக்கு வேற உடம்பு சரியில்லை. இப்போ என்ன பண்ண போறியான்னு தெரியல. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னதான் ட்ரிப் வந்தாலும் அவை இல்லாத மாதிரி இருக்கே. அதான். நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்களும் தான் அக்கா இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கீங்க. வீட்லனா அத்தை இப்பெல்லாம் ட்ரெஸ் போட விட மாட்டாங்க. நான் ஏதாவது ட்ரிப் வந்தா நம்மளால போட முடியுது. ஆமாங்கக்கா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான்க்கா. அப்படிதானே இருக்காங்க வீட்ல. சரி, அதான் விடுங்க. சரி காவியா, வா நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? இதெல்லாம் பேசினா கஷ்டமா தான் இருக்கு. அதான் வெளியே சொல்ல முடியாது, சங்கட்ட சூழ்நிலை. சரி வாங்கக்கா, போவோம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் அவங்ககிட்ட பேசுவோம்க்கா. சரி காவியா, வா காவியா போகலாம். போய் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு வருவோம். மேம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். ஏன் மதி ஐஸ் வைக்கிற? மேம், ரியலி யூ ஆர் லுக்கிங் சோ கார்ஜியஸ் மேம். ஆமாங்க மேம், இப்போ நீங்க அழகா இருக்கீங்க மேம். அதனால தான் லேட் ஆச்சா மேம்?
நீ சொன்னது கரெக்டு தான். நாங்கள் இப்போ தான் எங்களுக்கே புரிஞ்சுச்சு அது. சரி விடுங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்படியே நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது, வாங்க போய் ஃபன் பண்ணலாம். இங்கே பக்கத்துலேயே ஜூ இருக்குது. அதுக்கு முன்னாடி விவசாய நிலத்துக்கு போவோம். போய் அங்கே என்னென்ன பயிர் விளையுது இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பேரும் லைன் பை லைனாக போகணும், யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹெச்எம் வந்து எங்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, வெளியே யாரும் தனியாக அனுப்பக்கூடாதுன்னு. அதனால் பார்த்து போயிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, பிரச்சனை எதுவும் கொடுத்துடாதீங்க, காமாக போயிட்டு காமாக வாங்க. ஓகேவா? அதனால் இங்கே ஒரு வில்லேஜுங்கிறனால நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி ஜூ வேறு நிறையா இது இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வயக்காடு, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நிறையா விளைச்சிருக்காங்க பயிர் வகைகள், இதெல்லாம் இங்கே தான் போடுவாங்க. சரியா? அதனால் எல்லா பேரும் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய இடம் தான். இது வந்து அவங்க ஓனர் வந்து பெர்மிஷன் வந்து கேட்டு வந்திருக்கோம். அவங்க எதையுமே பயிரெலாம் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்லேயும். நான் வந்து அவங்க நம்மளை நம்பி தான் அவங்க இங்கே அனுப்பியிருக்காங்க. அதனால் வரப்போ எல்லாமே பார்த்து வாங்க. சரி, எல்லா பேரும் பார்த்துட்டிங்களே, வாங்க நம்ம ஜூக்கு போகலாம். ஜூக்கு போய் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லா பேரும் ரெடியாக இருங்க, வாங்க நம்ம இப்போ ஜூக்கு போவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே புலி சிங்கம் எல்லாமே இருக்குது, எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து கிளம்பி நம்ம ரெசார்ட்டுக்கு போகலாம். ரெசார்ட்டுக்கு போய் நம்ம நல்லா ஸ்டே பண்ணி ஜாலியாக இருப்போம். ஓகேவா? எல்லா பேரும் பார்த்துக்கோங்க. ஆடு மாடு அதெல்லாம் இருக்காது. இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸ் தான் இருக்கும், டொமஸ்டிக் அனிமல்ஸ் இங்கே இருக்காது. கேட் இந்த மாதிரி ஒரு சில இது வேணால் இங்கே இருக்கும், அது வேணால் அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எங்கேயுமே நீங்கள் தனியாக போக வேணாம், ஏன்னா ஜூங்கிறது உங்கள் சேஃப்டியான இது இல்லை. டைகர் லைனுக்கு மட்டும்தான் சேஃப்டியாக வச்சுருக்காங்க, மற்ற எந்த அனிமல்ஸும் இது இல்லை, பார்த்து இருந்துக்கோங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? வாங்க கிளம்பலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்